அதாவது ஒருத்தன் முஸ்லீம் இஸ்லாம்ங்கிறதுக்குள்ள வரல, தொழுகை நோம்பு ஹஜ்ஜி ஜகாத் இதுகளை செய்யல, இந்த வணக்கம் இபாதத்தை இந்த விஷயத்தை விட்டுட்டு பார்த்தா எல்லா நல்லதையும் செய்யறான். ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி வட்டி வாங்க மாட்டேங்கிறான், விசாரம் பண்ண மாட்டேங்கிறான், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறான், ஒரு இறைவன் தான் அது படைச்சாங்கிறத ஏற்றுக்கிறான். இவனுக்கு மறுமை நிலை என்ன இருக்கும் கேட்கிறாங்க. எப்ப இறைவனை ஒருவன் ஏற்றுக்கொண்டானோ, ஒரு இறைவன் தான் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டானோ அவன் முஸ்லீம் ஆயிட்டான். முஸ்லீமா இருந்து வணக்க வழிபாடுகளை விட்டு ஒரு குற்றவாளியா இருப்பான். நோன்பு வைக்கலையா அதுக்குரிய குற்றம், ஹஜ்ஜி கொடுக்க செய்யலையா அதுக்குரிய குற்றம், வசதி இருந்து தொழுகலையா அந்த குற்றம் செஞ்சவன் ஆவானே தவிர இந்த இறை நம்பிக்கை அவனுக்கு இருக்குது, அகில உலகத்தையும் படைத்த ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான் என்றெல்லாம் அதுல உறுதியா இருப்பானேயானால் அல்லாஹ் நாடினால் இந்த பாவத்திற்காக அவனை தண்டிக்கலாம். அல்லாஹ் நாடினால் அவன் மன்னிக்கவும் செய்யலாம். நிரந்தர நரகத்துக்குரிய வேலையை செய்யல. அப்புறம் நபியின் பெற்றோர் எந்த மார்க்கத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் குர்ஆன் கட்டுரை ஆன்லைன் .net இருக்கிறது. காட்டுவாசிகளின் நிலை என்ன அப்படின்ற ஒரு ஆர்டிகல் இருக்கிறது. இந்த மாதிரியான ஆட்களுக்கு இறைவன் வழங்குகிற தீர்ப்பு என்ன என்பதை அதுக்குரிய ஆதாரங்களோடு என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம்.